ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். அப்படியே போய் பொங்கல்ல உள்ள போறா. சாமி கும்பிடுங்க. சாமி எப்படி சாமி கும்பிடுங்க? சாமி. எப்படி கும்பிடுங்க சாமி? வெளியில காட்டுனியா? எப்படிமா கும்பிடுங்க? அங்க போய் சாமி. அங்க போய் சாமி. சாமி. ஓ சாமி. சாமி. சாமி என்ன கும்பிடு தீரல. சாமி. சாமி கும்பிடுறாங்க. படுத்து கும்பிடுறாங்க. நீ படு. அவங்க நீ படு. நீ படு. சாமி ரொம்ப சவுண்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எங்க வீட்ல எப்பயும் இப்படிதான் இருக்கும். வெரி குட் வெரி குட். போதும் சாமி. ஓகே. வந்துரு செல்ல வந்துரு வா. அம்மாய் வா. ஓகே. கையில போடு. யாரு செல்ல இது? இங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் vlog. எங்கள் வீட்டில் நான் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். நான் காலையிலேயே எனக்கு ஒரு 6 o'clock எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். பாப்பாவை குளிக்க வைக்கலான்னு பார்த்தா இவரே ட்ரம்ஸு அவங்க அப்பாவை எடுப்புறதுக்காக அடிக்க தங்கச்சி ஆட அடி அடி அடி. இல்லை அடிச்சாலும் எந்திக்காம தூங்கிட்டு போதும். இனி பண்ணோன்னா திட்டு தான் வாங்குவோம். அடிச்சிருக்கோம்னா நாங்கள் அசிங்கமா திட்டு வாங்கியிருப்போம். காலையிலே பொங்கல் வந்து எனக்கு பொங்கல் வச்சுருப்பாரு. பாப்பாவை போய் குளிக்க வச்சு கொண்டு வந்துட்டேன். கேமரா வச்சதையே நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு எதுவும் பேசிட்டு இருந்தேன். ஆனால் அவள் மறக்கவே இல்லை. நான் ஹைப்ரோ பென்சில் போட்டாலும் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். அவள் பாட்டுக்கு கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கா. நான் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பேசுவாள். ஒருவேளை இவனும் யூடியூபரா வந்துருவாளோ? நான் மறந்துட்டேன். நான் ஏதோ எடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு சைட்ல வந்து கேமரா மை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மை வச்சோன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவா நம்மள. ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பாப்பாக்கு மேக்கப் முடியுது. முடி மட்டும் காயில. நீ இன்னும் குளிக்கல, அழுக்கு பையன். மண்டே பாரு. பாப்பா ரெடி. பாப்பா ரெடி. நானும் ரெடியா? ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். பொங்கல் வைக்கிறதுக்கு பானையை தூக்கிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டுட்டேன். சரி பொங்கல் வைக்கும்போது பட்டு உடச்சிட்டு போடலான்னு சொல்லி இப்போ தான் மாற்றினேன். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பானை ஏதாவது அந்த மாதிரி பானை எந்த பாத்திரமா இருந்தாலும் புதுசு வாங்கினா அந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்துக்கிங்களா? அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறோன்னு தான் இப்போ காட்ட போகிறேன். அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை.
வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி அதை எடுத்துட்டோன்னா ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூன் ஏதாவது வச்சு இப்படி லைட்டாக இது பண்ணாலே ஸ்டிக்கர்லாம் ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள் எல்லாம் இப்படி சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஹீட் பண்ணால் தான் வரும். இல்லை சரியாக வரலன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் பொங்கலுக்கு பானையில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம அப்புறம் அரிசி போடலாம். பொங்கலில் வந்து பொட்டு வைக்க மறந்துட்டேன் பானையில். ஸோ பொட்டு வைக்கிறேன், மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். இது ஒரே விளையாட்டு அப்பா பிள்ளைங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஏதாவது விளையாட்டு கட்டிகிட்டே இருந்தேன். கொண்டையில ஒரு சூப்பரா இருந்தா. மவுள்குட்டி தான் போட்டோக்கெல்லாம் நிக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கேமராமேன் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்காரு. பொங்கலுக்கு ஒலை கொதிச்சிருச்சு. அரிசி போடணும். அரிசியை கழுவி வச்சிருக்கேன், பச்சரிசி. அதையும் வந்து இதுல போடுறேன். பொங்கல் பொங்க போகுது. எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பானை பின்னாடி பொங்கினா ரொம்ப நல்லது. பொங்கல் பானை பின்னாடி, அதாவது சூரியன் உதிக்கிற பக்கம் பொங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக அதே மாதிரி தான் பொங்குச்சு. அது என்ன தெரியல, இந்த வாட்டி வந்து பொங்கல் பொங்கிட்டே இருந்துச்சு. நான் சிம்மில் வச்சதுக்கு அப்புறம் கூட பொங்கி பொங்கி வந்துச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸும் பெருகணும். பொங்கல் பொங்குற மாதிரி நல்லா பெருகி வரணும் நம்ம சேனல். மாயாஸ் மாம் கேமராமேன் பேக் டு ஃபார்ம். ஒரே வெக்கம். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சோண்டு அரிசி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சக்கரை பொங்கல் வச்சாச்சு. சரி, இது வந்து புது பானையில் வைக்கணுன்றதுக்காக வைக்கிறேன். ஒரு நாள் லீவு, ரெண்டும் எப்படி பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க அவரை போட்டு. இல்லைன்னா வீட்டில் இருக்க மாட்டாரா, போயிட்டு வரா. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவர் கூட டைமே இல்லாமல். மாயாஸ் மாம் ப்ரொடியூசர் இப்படி வைக்க போடலாமா? ஒரே ஜாலி. ஐயோ வெக்கத்திலேயே வருது பபுல்லாம். பெரிய பெரிய பபுலா வருது ராகுல். ராகுல் தங்கச்சி பக்கத்தில் நீல ஃபோட்டோ எடுக்கலாம். பொங்கலும் பாருங்க நல்லா சூரெல்லாம் வெந்துட்டு இருக்கு. நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வரும்போது வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும். சாமி கும்பிடு பாப்பா. இரு 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 போட்டா. நடுவில் தான் வந்து ஹரி வீடியோ கால் பண்ணியிருந்தான். நல்லா பேசிட்டு இருந்தோம். அவள் வீடியோ காலில் தான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இவன் தான் ஹரி, எங்கள் தம்பி. ஹேர் ஃபோர்ஸில் இருக்கான், டெல்லியில் இருக்கான். இப்போ இங்கே இல்லை, லீவ் கிடைக்கல, அதனால வர முடியல. பாருங்க நம்ம பொங்கலும் வந்து நல்லா குழஞ்சி வருது. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கலரி விட்டுட்டே இருந்தால் தான் நல்லா குழன்னு வரும். இல்லைன்னா சோறு வேற வேறையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதும் அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் நான் சேர்க்குறேன். ஏலக்காய் வந்து பொங்கல் கூட சேர்த்துட்டேன், அந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த திராட்சைலாம் நல்லா குண்டாக வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ பொங்கலில் சேர்க்க போகிறோம். அது அப்படியே வந்து நம்ம அந்த நெய்யோடு அப்படியே பொங்கலில் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். எல்லாம் நெய்யும் அந்த பொங்கல் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சக்கரை பொங்கல் வந்து பண்ணியாச்சு, கீழே அம்மா பண்ணிட்டாங்க. நான் வந்து சரி புது பானையில் பண்ணலான்றதுக்காக பண்ணேன். இல்லைன்னா நிறைய பேர் பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேன். ஸோ எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோம் கீழே. ஒரே ஃபோட்டோ ஷூட் தான் அந்த அம்மா. எல்லாம் சுற்றி அவளே ஃபோட்டோ எடுத்துருந்தோம். பாவாடை சட்டை போட்டுருக்கிறதுனால ராகுல் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே விடலான்னு. நான் வந்து சாம்பிராணிக்கு அந்த கொட்டாங்குச்சி கொளுத்துறதுக்காக வந்தேன். அதையும் வந்து வீடியோ எடுத்துருக்காரு. ஒரே வாக்கு தான், பாவாடை சட்டையும் போட்டுட்டு ஒரே நடந்துட்டு தான் இருந்தான். லேப்டாப்ல இதான் சாக்கு எல்லாரும் பிஸியா இருக்கும். நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம லேப்டாப் எடுத்து நோண்டிட்டு இருக்கான். இதுதான் பாத்தீங்கன்னா எங்க பூஜை ரூம். பாப்பா இதுதான் எங்க பூஜை ரூம். சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. கீழே விடா கரும்பு வைக்கலாமா? இந்த பொண்ணு பாருங்க. நடிப்பாரு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்படிதான் எல்லாரும் மாற்றி மாற்றி போட்டு வச்சுப்போம். இதில் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் பட்டை போட்டுக்கிட்டு ஒரே விளையாடிட்டு காமெடியாக இருக்கும். நான் பட்டை போட்டு விட்டேன்னு பார்க்கறதுக்காக கண்ணாடி கிட்ட போயிருக்காரு. அழிக்க போனாரு நைஸா. பட்டை முருகன். அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம்.
விலாகும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப குட்டி விலாக் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.